வணக்கம் நேர்களே. முகில்மதி இணையவழி வானொலி மூலமாக நல்லதொரு சிந்தனை பட்டிமன்றம். சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பு. அதில் எனக்கும் பேச வாய்ப்பு தந்த இயக்குனர் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்புக்குள்ள வந்துடுறேன். முதல்ல எதிரணியினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா எதிர்பாலினத்தவரை பாராட்டி பேசி அதுவும் அவர்களின் கஷ்டங்களை எடுத்து கூறுவது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவே நான் பார்க்கிறேன். ஒரு நிறுவனத்தை யார் சிறப்பாக நடத்த முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களின் மனம் எப்படி இருக்கிறது, அவர்களின் இன்னல்கள் என்ன அப்படின்றதை யார் ஒருவர் தெளிவாக புரிந்து கொள்கிறாரோ அவரால் தான் அந்த நிர்வாகத்தை சரியாக நிர்வகிக்க முடியும். அப்படி என்றால் ஒரு குடும்பமாக எடுத்துக்கொண்டோம்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பெண்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை இந்த பட்டிமன்றமே எடுத்து சொல்லியிருக்கு. ஏன்னா ஆண்கள் எவ்வளவு சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு என்னுடைய அருமை சகோதரிகள் அவ்வளவு அழகாக சொன்னார்கள். அதனால முதல்ல அவங்களுக்கு பாராட்டுக்கள். இப்ப அடுத்து அந்த அணியினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களும் கூட. ஒரு குட்டி கதை சொல்றேன், கேளுங்களேன். ஒரு மனிதன் ஒரு பறவையை வளர்த்தான். ஒரு அழகான கூண்டு செஞ்சு அந்த பறவை குஞ்சில இருந்து அவன் தான் வளர்த்துட்டு வந்தான். குஞ்சா இருக்கிறப்ப அதுக்கு பறக்க தெரியாது இல்லையா? போக போக அதுக்கு சிறகுகள் முளைத்தது. ஆனா அந்த மனிதனுக்கும் அந்த பறவையை வெளியில விடுறதுல மனசு இல்லை. அதனால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த சிறகுகளை லேசா வெட்டி விட்டுக்கிட்டே இருந்ததுனால அதுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னால பறக்க முடியுமா முடியாதான்றதே அதுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல பறந்துதான் பார்ப்போமே அப்படின்னு பறக்க முயற்சி பண்ணுச்சு. அதனால ரொம்ப தூரம் பறக்க முடியல, கீழே விழுந்துருச்சு. உடனே அந்த மனிதன் ஓடி வந்து அந்த குஞ்ச கையில எடுத்து, நான் தான் சொன்னேன்னம்மா, ஏன்பா இப்படி நீ பறக்கிற, உன்னால பறக்க முடியாதுடா செல்லம், நீ சின்ன குட்டி, என்னோட ஆதரவு இல்லாம உன்னால எதுவுமே செய்ய முடியாதுடா செல்லம், அதனால நீ என்னைய விட்டுட்டு போகணும்னு நினைக்காதடா கண்ணு அப்படின்னு சொல்லி திருப்பி கூண்டுக்குள்ளேயே விட்டுட்டான். அவனுக்கு இப்போ ஒரு பயம் வந்துருச்சு. எங்க இந்த பறவை பறக்க முயற்சி பண்ணி பறந்து போயிருச்சுனா அப்படின்னு சொல்லி தினம்தோறும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த பறவை கிட்ட போய், இங்க பாரு, உன்னால பறக்க முடியாது, நீ வாட்டுக்கு தேவையில்லாம பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் ஆபத்துல மாட்டிக்காத, நீ வாட்டுக்கு குழிக்குள்ள விழுந்துட்ட, தண்ணிக்குள்ள விழுந்துட்டீன்னா உனக்கு உயிருக்கே ஆபத்தாயிடும், பார்த்துக்கோ அப்படின்னு தினந்தோறும் காலையில மந்திரம் ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே இருந்தான். இன்னும் கொஞ்சம் சிறகுகளை வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துல அந்த பறவை, நம்மளால பறக்கவே முடியாது போல, நம்முடைய முதலாளி இல்லாம நம்மளால வாழவே முடியாது போல அப்படின்னு சொல்லி அது மனசுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சந்தானம் காமெடி வரும் பார்த்தீங்களா? யாரோ அவன் ஆழ் மனசுக்குள்ள போய் டாக்டர் டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த பறவையின் ஆழ் மனதிற்குள்ள அந்த மனிதன் போய், உன்னால பறக்க முடியாது, என்னுடைய தயவு இல்லாம வாழ முடியாதுன்னு ஆணித்தனமா பதிய வச்சிட்டான். அந்த மனிதன் தைரியமா இப்ப அந்த கூண்டை விட்டு கூட வெளியில அந்த பறவையை விட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த பறவை தான் பறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சே அவனுக்கு. சுதந்திரம் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா கிடைக்கும்ன்றதே தெரியாம அறியாமை என்ற கூண்டிற்குள் அடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய பறவைகளாக பல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்கள் கூட்டத்தில் இருந்து வந்தவர்கள் தான் அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த மூவரும் என்பதனால் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நம்ம சகோதரி அப்பர்ணா ராம்ஜி பெரிய ஆர்ஜே அப்படின்றது எனக்கு ஏற்கனவே தெரியுங்க. ஆனா அவங்க பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்றத இன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. ஆணின் அணுவிலேயே சோதனை சாதனை அப்படி எல்லாம் கலந்து இருக்காமா. அப்புறம் அவங்க சுவாசிக்கிற காத்தே சோதனை தானா, அதனால சாகுற வரைக்கும் அவங்களுக்கு சோதனைகள் தான் மிச்சமா. என்ன கண்டுபிடிப்பு! எம்மாடியோ, முடியல. தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதிட்டு நம்ம சகோதரிய பக்கத்திலேயே உட்கார சொல்லிடணுன்றேன். எவ்வளவு கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதுல சொல்றாங்க, பெண்கள் தோல்வி அடைந்தால் அனுதாபம் சொல்ல எத்தனை நபர்கள் கிடைக்கிறார்கள், ஆண்களுக்கு அப்படி உண்டா அப்படின்னு வீர வசனமெல்லாம் பேசுறாங்க. ரொம்ப மூச்செல்லாம் வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க நடுவர் அவர்களே. இல்ல நான் வேணா நம்ம முகில்மதி இயக்குனர் கண்ணன் அண்ணா தலைமையில ஒரு ஆண்கள் சங்கத்தை அமைச்சு ஆண்களின் பாடுகளை எடுத்துச் சொன்ன மங்கையர் குல மாணிக்கங்கள் அப்படின்னு வேணும்னா அந்த அணியினருக்கு பட்டம் வாங்குறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனை சொல்லி வைங்க நடுவர் அவர்களே. எவ்வளவு கூவுறாங்க, என்ன கூவு, எப்பாடி எப்பாடி முடியலப்பா. ஏங்க, நம்ம தோத்த உடனேயே நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல வராங்களே, அவங்கெல்லாம் உண்மையாவே ஆறுதல் சொல்லவா வராங்க? முக்காவாசி பேரு உள்ளுக்குள்ள இவ தோத்து போயிட்டாடா அப்படின்னு மகிழ்ச்சியில திளைக்கிறவங்க. இன்னும் கொஞ்சம் பேரு எப்படா இவ காலை வாரி இன்னும் கொஞ்சம் கீழே இழுத்து விடலான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க. இதையெல்லாம் தாண்டி முடியாது முடியாதுன்னு இந்த சமூகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில என்னால முடியும் அப்படின்னு மாத்தி காட்டக்கூடிய சக்தி படைத்தவள் தான் பெண்கள் அப்படின்றத நினைவுல வச்சுக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? 2011 அருணிமா சின்ஹா அப்படின்ற ஒரு விளையாட்டு வீராங்கனை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். அவ கழுத்துல ஒரு தங்க செயின் போட்டிருந்தா. அந்த சங்கிலிக்கு ஆசைப்பட்டு திருடர்கள் அவளை தாக்கினார்கள். இவளும் எவ்வளவோ போராடி பார்த்தா அந்த தங்கத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா அந்த போராட்டம் தோல்வி அடைந்தது. திருடர்கள் கையில் சிக்கினாள். கோபம் வந்துச்சு திருடர்களுக்கு. அவளை தூக்கி வீசி ரயிலில் இருந்து வெளியில் எறிந்தார்கள். எரியப்பட்டவள் பக்கத்துல இருந்த ரயில் தண்டவாளத்தின் மேலே விழுந்து விட்டாள். அந்த நேரம் பார்த்து அந்த தண்டவாளத்துல ரயில் வந்துச்சு. வந்த ரயில் அருணிமா சின்ஹாவுடைய காலில் ஏறி இறங்கியது. நடந்த சம்பவம் நடு இரவு. காலையில தான் மக்கள் பார்த்து, ஐயோ இப்படி ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்குறாளேன்னு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. ஆனா மருத்துவமனையில சொல்லிட்டாங்க, உடனே வந்திருந்தா கூட காலை ஏதாவது சரி பண்ணியிருக்கலாம். ஆனா இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த கால் போனது போனதுதான்ட்டாங்க. அந்த பிள்ளைக்கு அப்ப ஒரு 24 வயசு. உடனே பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, சொந்தக்காரவங்க, உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, நீ ஏன் விளையாட்டு விளையாட்டுன்னு இவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருந்த, இப்போ உனக்கு காலு வேற போயிருச்சு, உன்னை எப்படித்தான் கரையேத்த போறாங்களோ அப்படின்னு எல்லாரும் அவளை முடக்க நினைத்தார்கள். ஆனால் அவளோ புகழின் உச்சியை எட்டிப்பிடிக்க ஆசைப்பட்டாள். செயற்கை கால்களை பொருத்தி கொண்டாள். நடக்கிறதோட நிப்பாட்டக்கூடாது, நாம சாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில சாதிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக மலையேற்றத்திற்கான கடுமையான பயிற்சியை மேற்கொண்டாள். முயற்சி செய்தால் எவரெஸ்ட் சிகரமும் காலுக்கு கீழே என்று நிரூபித்து காட்டினாள். செயற்கை காலோடு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி அருணிமா சின்ஹா என்று வரலாற்றில் இடம் பிடித்தாள். ரயிலில் இருந்துதான் அவளை தூக்கி வீச முடிந்ததே தவிர அவளின் லட்சியத்தில் இருந்து யாராலும் அவளை தூக்கி எறிய முடியவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதாங்க சோதனைகளை சாதனைகளாக ஆக்குவது. ஒரு ஆண் வெற்றி அடைகிறான் என்றால் அது தனி மனிதனுக்கு கிடைத்த வெற்றி. ஆனா ஒரு பெண் வெற்றி அடைகிறாள் என்றால் அது அவளுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லைங்க. அவளை மாதிரியே சாதிக்கணும்னு நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஏராளமான பெண்கள். அவங்க எல்லாருக்கும் ஊக்கம் தரக்கூடிய உந்து சக்தி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிதாங்க கேரளால ஆலப்புழா அப்படின்ற பகுதியில ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அப்பா வனத்துறை அதிகாரி, அம்மா இல்லத்தரசி. நடுவர் அவர்களே, இந்த பெண்களுக்கு பேரு வைக்கிறப்ப அதுவே எனக்கு ஒரு பெரிய சோதனையா தெரியுதுங்க. யாருங்க இந்த பேரெல்லாம் வைக்கிறது? அதை முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க நடுவர் அவர்களே. இல்லத்தரசியாமா. அரசினா நினைச்சதை செஞ்சுக்கிட்டு நினைச்சபடி வாழலான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இல்லத்தரசின்னு பேரோட இருக்கக்கூடிய பெண்கள் ஆசைப்பட்டதை சமைச்சு நினைச்ச நேரத்துல சாப்பிட கூட முடியாதுங்க. ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டாலே அந்த வலியை தாங்க முடியாது. 20 எலும்பு முறிவுகள் ஒரே நேரத்துல ஏற்பட்டா என்ன வலி எடுக்குமோ அது பிரசவத்தின் பொழுது எடுக்குமா. ஆனா அந்த பிரசவத்துக்கு பேரு சுகப்பிரசவம். நாளா லேபர் வார்டுல இருந்து டாக்டர் கேட்ட முதல் கேள்வி அதுதான் நடுவர் அவர்களே. யாரா இதுக்கு சுகப்பிரசவம்னு பேர் வச்சா அப்படின்னு தான் நடுவர் அவர்களே கேட்டேன்.
இதுல இந்த சமூகம் சுகப்பிரசவம் செய்யக்கூடிய பெண்களைத்தான் அப்படியே வைராக்கியம் உள்ள பெண்களாகவும், சிசரியன் பண்ணக்கூடிய பெண்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் சிசரியன் பண்ணா வரக்கூடிய வலியை இவங்களா வாங்கிக்கிறாங்க? அதையும் பெண்கள் தானங்க தாங்குறாங்க. இல்லத்தரசி, சுகப்பிரசவம் இதெல்லாமே சோதனைகள் தான் சொல்றேன் நடுவர் அவர்களே. சரி, அது இருக்கட்டும். இப்போ வாங்க கதைக்கு வருவோம். அந்த அம்மா இல்லத்தரசி, அந்த வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன். நடுவுல இருந்த பொம்பளை பிள்ளை 8வது படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவங்க அப்பாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. அம்மாவுடைய தலையில எல்லாம் விழுந்துருச்சு. போராடி எப்படியாவது பிள்ளைகளை பள்ளி படிப்பையாவது முடிக்க வச்சிடணும்னு கஷ்டப்பட்டு அந்த அம்மா படிக்க வச்சுட்டாங்க. இந்த நடுவுல இருந்த பெண் பிள்ளை இருக்கா பார்த்தீங்களா, அவ மேற்கொண்டு படிக்கணும்னு அவளுக்கு ஆசை. அதுவும் பொறியியல் படிக்கணும்னு ஆசை. கஷ்டப்பட்டு தானே முயற்சி செஞ்சு வங்கி கடனெல்லாம் வாங்கி படிச்சு நல்ல மதிப்பெண்களோடு வெளியில வந்தா. தன்னை போல முன்னேற நினைக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் துடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ராக்கெட் விஞ்ஞானத்தை தேர்ந்தெடுத்தாள். இப்ப சொன்னாங்களே நம்ம ஜெனட் சகோதரி அவர்கள், அப்துல் கலாம் ஐயா கல்யாணம் முடிக்காம சாதிச்சு காட்டிட்டாருன்னு. அதுக்கெல்லாம் பின்னாடி வரேன் நானு. அந்த மரியாதைக்குரிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு கீழே இளநிலை விஞ்ஞானியாக சேர்ந்து படிப்படியாக உயர் பதவியை அடைந்து அக்னி 5 ஏவுகணை திட்டத்தின் தலைவர் என்ற ஒரு பெயரையும், அக்னி புத்திரி என்ற பெயரையும் வாங்கியவர் டெசி தாமஸ். பல சாதனைகள் படைத்து தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த துடித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கு டெசி தாமஸ் அவர்கள் ஒரு உதாரணம் இல்லையா? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் நடுவர் அவர்களே. இதுல திருமணம் முடிக்காதவர்கள் தான் சாதனைகள்லாம் பண்றாங்கப்பா. அவங்கெல்லாம் பெண்கள் என்ற சோதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்றாங்க. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களது வாழ்வில் மனைவி என்ற ஸ்தானத்தில் வேண்டுமானால் ஒரு பெண் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அம்மா என்ற ஸ்தானத்திலும் சகோதரி என்ற ஸ்தானத்திலும் பல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும். ஆணும் பெண்ணும் சமம், இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க அனுபவிக்கக்கூடிய சோதனைகள் என்பது சமம் அல்ல, வேதனைகள் என்பது சமம் அல்ல, அவலங்கள் என்பது சமம் அல்ல. பெண்களை அடிப்பதற்காகவே ஒரு ஆயுதம் இந்த சமூகத்தில் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் நம்ம நடத்தையை பற்றி அவதூறுகள் பரப்புவது. இது எவ்வளவு பெரிய சோதனை தெரியுமா? ஒரு ஆண் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போனா அப்படின்னோம்னா உடனே அது அவனுக்கு திறமைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் இந்த சமூகம் பார்க்கும். அதே இது ஒரு பெண் உயர் பதவிக்கு வந்தால் இவ எப்படி வந்திருப்பான்னு தெரியாதாக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க. அந்த வார்த்தையை கடந்து வென்று காட்டுவது என்பது ஒரு சாதாரண சோதனை அல்ல என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சமூகம் பெண்களுக்கு சில விஷயங்களை ஆழமாக பதிய வைத்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு நடுவர் அவர்களே, ரொம்ப பழமையான பாட்டு, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். காலமீது காலமீது கண்ணுறங்கு மகளே, காலமிதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. இது தவந்து போற பிள்ளைக்கு அம்மா பாடுற பாட்டு. இதுல சொல்லுவாங்க அந்த அம்மா, இதுதான் காலம் சாமி, நீ நல்லா தூங்கிக்கோ, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னால தூங்க முடியாது நிம்மதியான்னு பாடுறாங்களே. ஏதாவது ஒரு ஆண் மகனுக்கு தாலாட்டி இப்படி பாடுவார்களா? பெண்களைத்தான் இப்படி சொல்லி சொல்லி வளர்க்கிறார்கள். பெண்தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், அவதான் சமைக்கணும், அவதான் வாசலை பெருக்கணும், அவதான் துணியை துவைக்கணும், அவதான் எல்லாரு பேச்சையும் மதிக்கணும், அவதான் எதனாலும் விட்டு கொடுத்து போகணும். இப்படி ஏராளமான கம்பிகளை வைத்து ஒரு இரும்பு கூண்டு செஞ்சு அந்த பெண்களை அதற்குள்ளே வைத்து வளர்க்கிறார்கள் நடுவர் அவர்களே. அந்த இரும்பு கூண்டை யார் ஒருவர் உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த பெண்கள் அனைவருமே சாதனையாளர்கள் தான் என்று கூறுகிறேன். உடைச்சு வெளியில வந்தவங்க மட்டும்தான் சாதனையாளர்கள்னு கிடையாது. நம்ம அவை பாட்டி சொல்லுவா பார்த்தீங்களா, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்யின்னு அவ சொல்லல,
விரும்பவாது செய்யிடான் தான் சொன்னா. அதே மாதிரி நான் சொல்கிறேன், அந்த கூண்டை உடைத்து விட்டு வெளியில் வந்தவர்கள் மட்டும்தான் சாதனையாளர்கள் என்பது அல்ல. உடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே, அத்தனை பெண்களுமே சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை உடைக்கிறதுன்றது சுலபமானது இல்ல, பெரிய சோதனை. வலிகளை சுமக்கக்கூடியவர்கள் ஆண்கள், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த வலிகளை கடந்து விடக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் பெண்ணுக்குத்தான் இருக்கிறது. வாழ்க்கையில பெரிய சாதனையே அதுதான். வலிகளை கடக்க வேண்டும், வலிகளை சுமக்க கூடாது, கடந்து விட வேண்டும். 15 வயசு பொண்ணுங்க லக்ஷ்மி அகர்வால், அப்பாவோட நண்பரே அந்த பிள்ளைய திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக கேட்கிறார். ஆனா அந்த பிள்ளை மறுத்துட்டான். உடனே கோவப்பட்டவர் என்ன செஞ்சாரு, கூட்டாளியோட சேர்ந்து அமிலத்தை வீசிட்டாரு லக்ஷ்மி மேல. தன் காரணமாக முகம் கோரமாகவும் சில உறுப்புகளே அந்த பொண்ணுக்கு சிதைஞ்சு போச்சு. பல வருடம், பல அறுவை சிகிச்சை. அதுக்கு பின்னாடிதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண் மீண்டு வந்தாள். ஆனா தனக்கு நேர்ந்த கொடுமை அடுத்து யாருக்குமே நேரக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல போராடணும்னு முடிவெடுத்தா. அமிலம் எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கிறதுனால தானே இப்ப வாங்கிட்டு என் மேல வீசிட்டாங்க. அந்த அமிலம் எதற்காக எல்லாருக்கும் சுலபமா கிடைக்குது, அந்த அமிலத்தை யார் வாங்குகிறார்கள், எதற்காக வாங்குகிறார்கள் என்ற கட்டுப்பாடு இனிமே தேவைன்னு ஒரு பொதுநல வழக்கை தொடுத்து வெற்றி அடைந்தாள். முன்னாடி மிட்டாய் வாங்குற மாதிரி அமிலம் சாதாரணமா இருந்துச்சு, யாருனாலும் போய் ஆசிட வாங்கிக்கலாம்னு. ஆனா இன்னைக்கு அமிலத்தை சாதாரணமா வாங்கிட முடியாது, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வேணும். அப்படி இல்லைன்னா எதற்காக நான் அமிலம் வாங்குகிறேன் என்பதற்கு நாம தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். யார் அமிலத்தை வாங்கிட்டு போறாங்கன்ற கணக்கு பூரா அரசாங்கத்திடம் இருக்கும். அப்படின்னம்னா இது எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டவ யாருன்னா லக்ஷ்மி அகர்வால் என்ற ஒரு பெண்மணி. என் அணியின் தலைவி கண்ணகியை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருந்தார். இன்னைக்கும் கூட வாழும் கண்ணகிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சித்தார்த் அப்படின்னு ஒருவர் இருந்தார். வித்தியாசமா ஏதாவது செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு நினைத்தார். காஃபி டே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை ஆரம்பித்தார். தொடர்ந்து அதை செய்ய முடியல. கடன் தொல்லை காரணமாக 2019 திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார். கோவலன் இறந்து போயிட்டான் அப்படின்னோன்னு அவன் குற்றமற்றவர்னு நான் நிரூபித்து காட்டுவேன்னு கண்ணகி போராடினா பார்த்தீங்களா? அதே மாதிரி தன்னுடைய கணவர் யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது, பணத்தை வாங்கிட்டு இப்படி ஏமாத்திட்டு செத்து போயிட்டானே அப்படின்ற பேரு தன்னுடைய கணவருக்கு வந்துடக்கூடாதுன்னு சித்தார்த்தின் மனைவி மாளவிகா முடிவு செய்தார். நிறுவனத்தை தான் தலைமையேற்று நடத்த ஆரம்பித்தார். ஓஹோன்னு நடந்துகிட்டு இருந்த தொழிலே கொரோனா காலத்துல நஷ்டமடைஞ்ச நேரத்துல தைரியமா நஷ்டத்துல இருந்த நிறுவனத்தை எடுத்து நடத்திய ஒரு பெண் அப்படின்னம்னா அது மாளவிகா தான். கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சா. தன் கணவர் ஆசையாக ஆரம்பித்த நிறுவனத்தை தான் குழந்தை மாதிரி நினைச்சு வளர்த்தெடுத்தா. பெண் என்பவள் அவளின் சொந்த கனவுகளுக்காக மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களின் கனவுகள் பழிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களின் லட்சியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் பல சோதனைகளை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் படைத்தவர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறந்ததில் இருந்தே ஒவ்வொரு பருவத்திலும் முடக்கப்பட வேண்டும் என்ற ஆதிக்க உணர்வு கொண்ட இந்த சமூகத்தில் பெண்கள் இன்று தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள் என்றால் அது அவர்களின் சாதனைகள் தான் என்று கூறுகிறேன். அவர்கள் சோதனைகளை சந்திப்பதற்காகவே பிறந்தவர்கள். அவர்களால் தான் சோதனைகளை எதிர்கொள்ள முடியும், சாதனைகளாக மாற்ற முடியும். எனவே சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவது பெண்கள் தான் என்று கூறி இந்த சபைக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.